கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் நாம் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த இரவு ஜெப வேளையிலே நன்றாக கவனியுங்கள். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக காரியங்களிலே நாம் தாகமாய் இருக்கிறோம். ஐயா, நமக்கு அநேக காரியங்களிலே தாகம் இருக்கிறது, பசி இருக்கிறது. ஐயா, ஒரு நிறைவேறுதல் இல்லாமல் இருக்கிறது. அநேக காரியங்களை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், இன்னும் நடக்கவில்லை. அல்லது அநேக காரியங்களை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் அவைகளில் ஒரு திருப்தியாகவில்லை. இன்னும் அநேக காரியங்கள் நம்மிடத்திலே வந்து சேரவில்லை. ஆதலினால் நாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு தாகத்தோடு இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 7:37 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு. நன்றாக கவனியுங்கள். பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் அவருடைய காரியங்களிலே, அவருடைய அலுவல்களிலே அல்லது சந்தோஷமாய் சமாதானமாய் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர் வேலையை செய்து கொண்டு பண்டிகையிலே ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரோ, ஒருவன் தாகமாய், பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஓ மைட்டி காட்! ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தாகமாய் இருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, ஐயா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராய் இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடக்கூடிய ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. ஐயா, உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதி இருக்கிறது, ஜீவ ஊற்று இருக்கிறது. அதனிடத்தில் திரும்புங்கள். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஐயா, உங்களுக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை கொடுக்கிற ஒரே ஒப்பற்ற பிரபு இருக்கிறார். அவர் சமாதான பிரபு. அருமையான தேவ பிள்ளைகளை, சமாதான அதிபதி, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இவரிடத்தில் வாருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இவர் பரிசுத்த ஆவியாய் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவி உங்களில் இருந்து சதா காலங்களிலும் உங்களில் இருந்து, உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் ஓடச் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, வாழ்க்கையில் ஒரு மேல்மட்டத்திற்கு, ஒரு மகிமையான, சந்தோஷமான, சமாதானமான சூழ்நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். தாகமாயிருந்தேன் என்று சொன்னீர்களே, இங்கே பானம் பண்ணுங்கள், இதிலே பானம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பார்கள். உங்கள் கணவன், உங்கள் மனைவி, ஐயா, உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதியிலே நனைய முடியும். அவர்களிலே இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், சோதனைகள், எல்லா விதமான கசப்புகளும் வெறுப்புகளும் மாறி போவதற்காக இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களில் இருந்து பாய முடியுமே. அப்படியானால் நீங்கள் எத்தனை பேறு பெற்றவர்களாயிருப்பீர்கள். வெளிப்படுத்துதல் 22:17 ஆதலினால் சொல்லப்பட்டிருக்கிறது: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஐயா, இந்த ஜீவ தண்ணீர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியிலே உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, ஆச்சரியமான, அதிசயமான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. பாருங்கள், சங்கீதம் 92:10 அதனால்தான் இப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறார்: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஓ மைட்டி காட்! அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். ஐயா, இந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணும் பொழுது அது ஒரு நாளும் உங்களுக்கு தாகம் உண்டாகாது. உங்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும்.
புறப்படும் பொழுது உங்களுக்கு எதிராய் எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது. நீங்கள் ஜீவனோடு இருக்கிற நாள் மட்டும் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் ஒருவனும் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியாது. மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடும் இருப்பார். இந்த புது எண்ணெயின் அபிஷேகம், இந்த ஜீவ தண்ணீர் உங்களில் இருந்து நிறைந்து ஓடுகிற, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்கு வாருங்கள். ஐயோ, என் பிள்ளைகள் இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், இப்படியாய் இருக்கிறார்கள், என் கணவன் இப்படியாய் இருக்கிறார், என் வீட்டிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் வீட்டிலே மகிழ்ச்சி இல்லை. இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிலே இருந்து புறப்படுமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். உங்களில் இருந்து, உங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படுமே ஆனால் உங்கள் வீட்டிலே ஒரு வனாந்தரம் காணப்படாது, ஒரு வறட்சி காணப்படாது, அவாந்தரமான நிலங்கள் இருக்காது, எல்லாம் செழித்து புஷ்பத்தை போல பூக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. அடிமையாய் பிடித்து வரப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான இளைஞன் தானியேல். பாருங்கள், இந்த அபிஷேகம், இந்த கிருபை தானியேலை பாபிலோனிய ராஜ அரண்மனைக்கு கொண்டு சென்றது. ஒரு மகா பெரிய பிரதானியாக, ராஜாவுக்கு அடுத்தவனாக, ராஜாவின் ஆலோசனைக்காரனாக அவனை அற்புதமான ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு சென்றது இந்த அபிஷேகம். அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவி என்பதிலே மாற்றமே இல்லை. யோசேப்பை பார்வோனுடைய ராஜ சமூகத்திலே, சிறைச்சாலையிலே கிடந்த ஒரு இளைஞன், கம்பிகளுக்குள்ளே அடைபட்டிருந்த ஒரு இளைஞன், அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு இளைஞன், சுற்றமும் நட்பும் தூக்கி எறிந்து விற்று போடப்பட்ட ஒரு இளைஞன், அவனுக்குள்ளே தேவர்களுடைய ஆவி இருந்தபடியினாலே பார்வோனுடைய ராஜ சமூகத்திலே அந்த ஆவியானவர் கொண்டு சென்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு அருமையான ராயல் எஜிப்ட் என்கிற ஒரு அற்புதமான தேசத்திலே ஒரு ஜனாதிபதியை போல உட்காருகிற ஒரு அற்புதமான காரியம் எதனால் வந்தது? இவனுக்குள்ளே இருந்த அற்புதங்களின் ஆவியானவர் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனையோ காரியங்களில் தாகமாய் இருக்கிறீர்கள். எத்தனையோ தாகம், எதில் எடுத்தாலும் தாகம், கடன் பிரச்சனை, கஷ்டம், தோல்வி, வெறுப்பு, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, எனக்கு உதவி இல்லை, தேற்றவு இல்லை, யாருமே இல்லை. உங்களுக்காக ஒரு உதவியாளர், உங்களுக்கு துணை செய்கிற ஒரு துணையாளர், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவர், இவரே அற்புதமான தேற்றவாளர். இவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த ஜீவ தண்ணீரை, இவர் கொடுக்கிற இந்த தண்ணீரை நீங்கள் பானம் பண்ணினால் அந்த சமாரிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒருவருக்கும் இனிமேல் தாகம் உண்டாகாது. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே உம்முடைய மகிமையான பரிசுத்த ஆவியை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் மகிமையின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தாகமாய் இருக்கிற பிள்ளைகள், அநேக காரியத்திலே தாகமாய் இருந்து இந்த தாகங்களை தீர்த்துக் கொள்வது எப்படி, இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி, இந்த கடன்கள், கஷ்டங்கள், வேதனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்ற வழிமுறை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற, சிதறி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய். இதுவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல, என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ ஆவியினாலே ஆகும். கர்த்தரே, இந்த ஆவியானவர் உங்கள் வீட்டை கட்டினால் உங்கள் வீடு கட்டப்படும், அல்லது கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்தை கர்த்தர் காவாராயில் 1000 காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. உன் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, குடும்ப வாழ்க்கையை, கணவனை அல்லது மனைவியை, உன் குடும்பத்தை, உன்னுடைய தொழிலை, உன்னுடைய ஊழியத்தை பாதுகாக்க கர்த்தர் பாதுகாவாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. நம்முடைய உபாய தந்திரங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிவிடும் என்பதை நாம் மறந்து போகலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இவர்தான் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரே சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்டபடியே என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த
ஆவியினாலே நிரப்பி சோர்ந்து போன பிள்ளைகள், சோர்ந்து தளர்ந்து போன பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத இவர்களுக்கு சத்துவத்தை இப்பொழுதே பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், தெய்வீக அக்கினி இறங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வறட்சியும் வனாந்தரமாய் காணப்பட்ட இவர்களில் இருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும்படியாய் அதை காண்போர் கூட இருப்போர் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உம்முடைய பிள்ளைகளில் இருந்து புறப்படும்படியாய் இந்த நதி செல்லும் இடமெல்லாம் ஆரோக்கியம், செழிப்பு, மகிழ்ச்சி, சமாதானம் என்று இவர்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிற காலி பாத்திரமாய் இருந்த வெறும் பாத்திரமாய் இருந்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிரயோஜனம் இல்லாத பாத்திரங்களை கர்த்தர் அற்புதங்களின் பாத்திரமாய், ஆச்சரியமான பாத்திரமாய் மாற்றுவீராக. சத்துவத்தை பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போனாலும், வாலிபர்கள் இடறி விழுந்தாலும், அது இருக்கிறது இது இருக்கிறது என்று சொன்னவர்கள் எல்லாம் தவறி போனாலும் கூட, வாலிபரும் பராக்கிரமசாலிகளும் விழுந்து போனாலும் கூட, பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் முயற்சி செய்தவர்கள் எல்லாம் இடறி போனாலும் கூட, கர்த்தருக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோ இன்றே இந்த இரவு வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கோ ஒரு புது பலன் உண்டாகட்டும். ஒரு புதிய அக்கினி இவர்கள் மீது விழட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால், புதிய தைலத்தினால் இவர்களை அபிஷேகம் பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் புது பலன் அடைந்து இவர்கள் கழுகுகளைப் போல இவர்கள் குஞ்சுகளும் இவர்கள் குழந்தைகளுமாய் செட்டைகளை அடித்து உயரே எழும்புகிற அற்புதமான அனுபவங்கள் உண்டாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போகட்டும் சுவாமி. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்பட்டபடி இவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஒரு புதிய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இவர்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், ஆமென். தானியேலுக்கு வந்த ஒரு ராஜ மேன்மையை போல யோசேப்புக்கு கிடைத்த ஒரு அற்புதமான அதிசயமான அரியாசனம் போன்று என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் புதிய வழி வாசல்கள் திறக்கப்படட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படட்டும். உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் சுவாமி, இரவும் பகலும் வந்து நடுஜாமங்களில் வந்து உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த நாச மோசமும் இவர்களை அணுகாதபடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சங்கிலிகளாலும் கட்ட முடியாத, எந்த சிறை கதவுகளாலும் அடைக்க முடியாத, எந்த பூட்டுகளாலும் பூட்ட முடியாதபடி ஒரு அக்கினி அபிஷேகம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த புது பலன் அடைகிற அனுபவம் இவர்களை இவர்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தும்படியாய், கழுகுகளை போல புது பலன் அடைந்து இறக்கைகளை அடித்து உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் மற்றும் இவர்கள் கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றிலும் உயர பறந்து உன்னத நிலையை அடைகிற மகிமையான காரியங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டபடி இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படியாய், பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இந்த ஜீவ தண்ணீரினால் எங்களை நிரப்பணுமே. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இவர்களை முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் என்ன காரியத்திற்காக உம்முடைய சமூகத்திலே வந்தார்களோ வந்த காரியங்களை என் தேவனாகி கர்த்தர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இரவிலே இவர்களுக்கு
உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளும் அழிந்து போகும்படியாய், இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவராய் ராஜாதி ராஜனாய் இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அதிகாலையிலும் இரவு வேளையிலும் வந்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல இறக்கைகளை அடித்து உயரை உயரை பறப்பீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருக்கு யாருக்கு இப்படி நடக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களே, உங்களுக்கு தான் அப்படி நடக்கும். ஜெபியுங்கள், நிச்சயமாய் ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய கூட்டங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.